என்னோட கணவர் இறந்ததுக்கு அப்புறமா நான் ஒரு டீ கடையை நடத்திக்கிட்டு வந்தேன். அவர் இல்லாத சமயத்துல நான் தனிமையா உணர ஆரம்பிச்சேன். திடீர்னு ஒரு இளைஞன் என்னோட கடைக்கு வந்தான். அவனுக்கு வேலை தேவைப்பட்டுச்சு. நானும் அவனை வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன். அந்த பையன் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருந்தான். மெதுவா எங்களோட நட்பு வளர ஆரம்பிச்சது. ஒரு நாள் அவன் என்னோட வீட்டுக்கு வந்தான். வெளியே ரொம்பவே இருட்டா இருந்துச்சு. நாங்க 2 பேரும் ஒண்ணா உணவும் சாப்பிட்டோம். மாலையில தூங்குறதுக்கு போனோம். அன்னைக்கு நைட்டு அந்த பையன் என்கிட்ட, என்னோட பேரு தேவிகா. எனக்கு இப்போ 27 வயசாகுது. 7 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆச்சு. எங்களோட குடும்ப நிலைமை பரவாயில்ல. என்னோட கணவரோட தொழில் சாலையோரம் ஒரு சின்ன டீ கடையே இருந்துச்சு. அந்த கடையில் நாங்கள் வடையும் டீயும் விற்றோம். ஆனால் 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட கணவர் நோய் காரணமாக இறந்துட்டாரு. எங்களுக்கு குழந்தைங்க இல்லை. ஆனாலும் நாங்கள் 2 பேரும் ரொம்பவே சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு வந்தோம். அவருக்கு என் மேலே ரொம்பவே பாசம் அதிகம். ஆனால் திடீர்னு அவர் என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டாரு. அவர் போனதுக்கப்புறமா எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியே இருந்துச்சு. அவரோட மறைவுக்கு அப்புறமா அந்த துயரத்துலேருந்து என்னால் வெளியே வரவே முடியல. அதுலேருந்து வெளியில் வரதுக்கு எனக்கு ரொம்ப நாள் தேவைப்பட்டுச்சு. எங்களோட டீ கடை ரொம்ப நாளாக மூடப்பட்டிருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த கடையை நான் திரும்பவும் ரன் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணேன். ஏன்னா எங்களோட வாழ்வாதாரத்துக்கு வேற வழியே இல்லை. நான் அவரோட டீ கடையை திரும்பவும் ஆரம்பித்தேன். நானே டீயும் வடையும் செஞ்சு அதை விற்றுக்கிட்டும் வந்தேன். அதில் கொஞ்சம் பணமும் கிடச்சிச்சு. அது போதுமான பணமாகவும் இருந்துச்சு. ஆனால் எல்லா வேலைகளையும் நானே தனியாக செஞ்சு ரொம்பவே சிரமமாக இருந்துச்சு. எல்லாத்தையுமே செஞ்சதுக்கப்புறமா பாத்திரம் கழுவுறது, ஹோட்டலை திறக்கிறது, மூடுறது, இந்த எல்லா வேலையும் என்னோட தலையில் தான் விழுந்துச்சு. இப்படி ஒரு நாள் ஒரு இளைஞன் என்னோட ஹோட்டலுக்கு வந்தான். அவனுக்கு சுமார் ஒரு 22 வயசு இருக்கும். கடைக்கு வந்ததுமே அந்த பையன் ஒரு வடையும் டீயும் வேணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணான். நானும் அவனுக்கு கொடுத்தேன். அவன் அந்த வடையை சாப்பிட்டுக்கிட்டே என் கூட பேசிகிட்டு இருந்தான். அவன் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கான்னு சொல்ல முடியாது. ஆனால் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருந்தான். அவன் என்கிட்ட கேட்டான், இங்கே எங்கேயாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு. நானும் அவன்கிட்ட கேட்டேன், எந்த மாதிரியான வேலை தேடுறீங்கன்னு. அவன் எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, என்னோட பொருளாதார சூழ்நிலை ரொம்பவே மோசமாக இருக்குது. நான் ஒரு அனாதை. நான் 12th வரைக்கும் படிச்சிருக்கேன். ஆனால் வறுமை காரணமாக என்னால் மேற்கொண்டு படிக்க முடியல. பல நாட்களாக வேலை தேடிட்டுருக்கேன். ஆனால் எதுவுமே கிடைக்கலன்னு சொன்னான். அவன் பேசினதை கேட்டு எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு. நானும் அவன்கிட்ட பார்க்குறேன், ஏதாவது வேலை இருந்தால் சொல்கிறேன், 2-3 நாளில் சொல்கிறேன்னு சொன்னேன். அவனும் சரி, அப்புறம் சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். நானும் அவனை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அவனை எனக்கு பிடிச்சிருந்தது. என்னோட மனசு ஏன் அவனை கடையில் வேலைக்கு வச்சுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணேன். ஏன்னா எனக்கும் உதவி தேவைப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா 2-3 நாள் கழித்து வேலையை மும்மரமாக்கிட்டேன். ஒரு நாள் மத்தியானம் அவன் திரும்பவும் வந்து, மேடம், நான் உங்கள் கடையில் வேலைக்கு பற்றி கேட்டேனே, ஏதாவது கிடச்சிதான்னு கேட்டான். நான் அவன்கிட்ட, நீ இந்த கடையில் வேலை செய்வியான்னு கேட்டேன். அவனும் என்னை பார்த்தான். நானும் அவனை பார்த்தேன். அப்போ தான் முதல் முறையாக எங்களோட கண்கள் சந்திச்சுது. கொஞ்ச நேரம் கழித்து நாங்கள் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருந்தோம். அவனோட கண்களில் ஒரு தனித்துவமான ஒளி இருந்துச்சு. அவனும் நான் எந்த வேலை செய்யவும் தயாராக இருக்கேன்னு சொன்னான். நான் இங்கே வடை எப்படி செய்கிறது, டீ எப்படி போடுறதுன்னு சொல்லி கற்றுக் கொடுக்குறேன். எப்போவுமே மேச நாட்காலிகள் போடுறது, பாத்திரங்களை கழுவுறது, சுத்தம் செய்கிறது, இதை எல்லாமே செய்யணும்னு சொன்னேன். அவனும் எல்லாத்துக்குமே ஓகேன்னு சொன்னான். எல்லாத்தையுமே கற்றுக்க தயாராக இருக்கேன்னு சொன்னான். எனக்கு வேலை தேவை. அதுக்கப்புறமா நான் அவன்கிட்ட, உன்னோட பேர் என்ன, எங்கேருந்து வர்ற, எப்போ வேலைக்கு வர்றேன்னு சொல்லி கேட்டேன். அவனும் என்னோட பேர் முத்து, நான் இன்னிலிருந்தே வேலைக்கு வரேன். எனக்கு நிரந்தரமாக தங்குறதுக்குன்னு இடம் எதுவும் இல்லை. சில சமயத்தில் கோயிலில் தூங்குவேன், சில சமயத்தில் ஸ்கூலுக்கு வெளியில் தூங்குவேன். எனக்கு சொந்தமாகவோ வாடகைக்கோ எந்த ஒரு வீடுன்னு சொல்லிக்க எதுவுமே கிடையாது. இதை கேட்டு எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு. ஒரு தனிப்பெண்ணா அவனை என்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது சரியில்லை. அதனால என்னோட மனசில் பல கவலைகள் இருந்துச்சு. நான் அவன்கிட்ட தெளிவாக சொன்னேன், நான் உனக்கு வேலை கொடுக்க முடியும், ஆனால் தங்குறதுக்கு நான் எந்த உதவியும் செய்ய முடியாது. அதை நீ தான் பார்த்துக்கணும்னு சொன்னேன். அவனும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு அன்னையிலேருந்து அவன் என்னோட கடைக்கு வேலைக்கு வர ஆரம்பித்தான். முதல் நாள்லையே பாத்திரம் கழுவுறது, சுத்தம் செய்கிறதுன்னு எல்லா பொறுப்புகளுமே ரொம்பவே சந்தோஷமாக செய்ய ஆரம்பித்தான்.
அவனை ரொம்பவே புரிஞ்சுக்கக்கூடியவனா இருந்தான். கடினமான உழைப்பாளியாகவும் இருந்தான். அவனுக்கு ஒரு வாய்ப்பு மட்டும்தான் தேவைப்பட்டுச்சு. மாலை நேரங்களில் அவன் கோயிலோட தர்மசாலையில் இல்லை ஏதாவது ஒரு அரசு பள்ளிக்கு போயிட்டு தூங்குவான். அவன்கிட்ட ஒரு சின்னதாக மூட்டை இருந்துச்சு. அதில் அவனோட ட்ரெஸ் எல்லாமே இருந்துச்சு. 8-10 நாட்களாக அந்த இளைஞன் தினமும் என்னோட கடைக்கு வந்துட்டு இருந்தான். அவன் ரொம்பவே நேர்மையாகவும் வேலையில் அர்ப்பணிப்போடையும் இருந்தான். அவன் வந்ததுக்கப்புறமா என்னோட கடையோட வேலைகள் எனக்கு பாதி அளவு குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஆனால் மனசுக்குள்ளே ஒரு கவலை மட்டும் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த பையன் வெளியே எங்கே தூங்குறான் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா நான் என்னோட மனசை திடப்படுத்திக்கிட்டு, நான் கிராமத்தில் தனியாக தான் வசிக்கிறேன். என்னோட டீ கடையிலேருந்து என்னோட வீடு 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. நான் தினமும் அந்த தூரத்தை நடந்து தான் போவேன். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வேறு எந்த வீடும் இல்லை. எங்களுக்கு சொந்தமாக கொஞ்சம் விவசாய நிலமும் அந்த நிலத்துல தான் என்னோட வீடும் இருந்துச்சு. இதுக்கப்புறமா நான் அந்த இளைஞன்கிட்ட, உனக்கு தங்க இடம் இல்லைன்னு சொன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன குடிசை கட்டி தங்கிக்கலான்னு சொன்னேன். அந்த இளைஞனும் ரொம்பவே சந்தோஷப்பட்டான். ஞாயிற்றுக்கிழமையில் எங்கள் டீ கடை மூடப்பட்டிருக்கும். அதனால் அவன் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு சின்ன வீடு கட்ட முடிவு பண்ணான். நானும் அவனுக்கு உதவி செஞ்சேன். அதுக்கப்புறமா வயல்லேருந்து கிடச்ச குடிசை கட்டுறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நாங்கள் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் 2 பேரும் அந்த குடிசையை கட்டிக்கிட்டு இருந்தோம். பல முறை எங்களோட கண்கள் ஒன்றையொன்று சந்திச்சுக்கிட்டே இருந்துச்சு. சில சமயங்களில் லேசான ஒரு புன்னகையும் ஏற்பட்டுச்சு. எங்கள் 2 பேருக்கும் தனித்துவமான ஒரு அன்பு உருவாக தொடங்கிச்சு. நாங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்களாலேயே பார்த்துக்கிட்டோம். அவன் ஒரு நல்ல மனிதனாக இருந்தான். அவனோட குணம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவன் ஒருபோதும் எந்த தவறுமே செய்யலை. அவனோட பேச்சு மிகவும் கண்ணியமாகவும் இனிமையாகவும் இருந்துச்சு. அவனோட சின்ன வீட்டில் ஒரே நாளில் நாங்கள் கட்டி முடிச்சிட்டோம். ஈவினிங் நான் தான் அவனுக்கு சமைச்சு கொடுத்தேன். அடுத்த நாள்லேருந்து அவனே சமைக்க ஆரம்பித்தான். நானும் என்னோட வீட்டிலேருந்து அவனுக்கு சமைக்கிறதுக்கு தேவையான அடுப்புலேருந்து சில திங்ஸையும் கொடுத்தேன். அந்த ரேஷன் பொருட்களை வாங்குறதுக்கு சில பணத்தையும் கொடுத்தேன். அவன் தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கி இப்போ அவனே சமைச்சு சாப்பிடவும் ஆரம்பித்தான். இப்போ நாங்கள் 2 பேரும் தினமும் டீ கடைக்கு போக ஆரம்பித்தோம். நான் அவனுக்கு மெதுவாக வடை, டீ எல்லாமே எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கற்றுக் கொடுத்தேன். இப்போ அவன் இது எல்லாமே நல்லாவே செய்ய ஆரம்பிச்சிட்டான். நான் வெறும் பணப்பெட்டி பக்கத்தில் உட்காந்து வரக்கூடிய கஸ்டமர்கிட்ட காசு மட்டும்தான் வாங்குவேன். சில சமயத்தில் மட்டும் பாத்திரம் கழுவு வேலையும் அவனோடையே இருந்துச்சு. இப்போ அவன் எல்லா வேலையுமே தனியாக செய்ய ஆரம்பிச்சிட்டான். அவனோட கைகளில் செய்யக்கூடிய அந்த உணவுகள் ரொம்பவே சுவையாக இருக்குன்னு சொல்லி கடைக்கு வர எல்லாருமே சொல்ல ஆரம்பித்தாங்க. இதனால் வாடிக்கையாளர்களுக்கும் அவனை ரொம்பவே பிடிச்சு போச்சு. கடையில் கூட்டம் அலைமோதவும் ஆரம்பிச்சுது. இதனால் எங்கள் வருமானமும் நல்லாவே இருந்துச்சு. நான் அவனுக்கு மெதுவாக சம்பளம் கொடுக்கவும் ஆரம்பித்தேன். இப்போ 5 மாதம் ஆகிருச்சு. அவன் ரொம்பவே நேர்மையாக இருக்கான். அதனால் எனக்கு அவன் மேலே மிகுந்த நம்பிக்கை ஏற்பட்டுச்சு. அவன் மேலே எனக்கு அன்பும் அதிகமாச்சு. சில சமயங்களில் என்னை பார்ப்பான், என்கிட்ட இனிமையாக பேசுவான். எங்கள் 2 பேருக்கு இடையில ஒரு புதிய உறவு ஆரம்பமாகி இருந்துச்சு. என்னோட கணவர் இறந்ததுக்கப்புறமா நான் ரொம்பவே தனிமையாகிட்டேன். ஆனால் இந்த இளைஞன் வந்ததுக்கப்புறமா என்னோட வாழ்க்கை மெதுவாக மீண்டும் மகிழ்ச்சி வர தொடங்கிச்சு. ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சில வீடுகளில் திருட்டு நடந்துச்சு. இதனால் கிராமம் முழுக்கவும் ரொம்பவே பயமும் சூழ்ந்துச்சு. எனக்கும் பயமாக தான் இருந்துச்சு. என்ன செய்கிறதுன்னு தெரியல. தனியாகவே தூங்குறதுக்கு தூக்கமே வரல. இதனால் அந்த பையனை என்னோட வீட்டுக்கு கூப்பிடலாமான்னு சொல்லி நான் யோசிக்க ஆரம்பித்தேன். ஆனால் என்னோட வீடு பெருசு, 2-3 ரூம் இருக்குது. நான் முத்துக்கிட்ட எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, நீ சில நாட்கள் என்னோட வீட்டுக்கு வந்து தங்கிக்கிறியான்னு கேட்டேன். நம்ம 2 பேரும் உணவு சமைச்சிக்குவோம், நைட்டு சாப்பிட்டுட்டு அங்கேயே தூங்கிக்கோ அப்படின்னு சொன்னேன். இதை கேட்டு அவனும் சரின்னு சொன்னான். அன்றைக்கி நாங்கள் டீ கடையிலேருந்து வீட்டுக்கு திரும்பினோம். முத்து தன்னோட குடிசைக்கு போயிட்டு அதுக்கப்புறமா அவன்கிட்ட, நீ சமைக்காத, நானே உனக்கு சமைச்சு தரேன்னு சொன்னேன். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து சமைச்சோம். உருளைக்கிழங்கு வறுவல், சாதம், பருப்பு குழம்பு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டியாக சமைச்சோம். அதுக்கப்புறமா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒன்றா சாப்பிடவும் ஆரம்பித்தோம். இன்றைக்கி தான் முதல் முறையாக நாங்கள் 2 பேரும் ஒன்றா சாப்பிட்டோம். நான் என்னோட கணவர்கிட்ட சாப்பிட்டது போலவே இருந்துச்சு. அந்த தருணம் எல்லாமே எனக்கு நினைவும் வந்துச்சு. என்னோட கண்கள் என்னை அறியாமையே கலங்கிச்சு. அவன் என்னோட கண்களை பார்த்து, ஏன் அழுகிறீங்கன்னு கேட்டான். நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அமைதியாக உட்காந்துருந்தேன். நாங்கள் 2 பேரும் ரொம்பவே சந்தோஷமாக சாப்பிட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டும் இருந்தோம். என்னோட வீட்டில் டிவி இல்லை.
அதனால நாங்கள் 2 பேரும் என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு பேச ஆரம்பித்தோம். நான் அவனை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். உன்னை பற்றி சொல்லுன்னு கேட்டேன். இதை கேட்டதும் முத்துவும் பேச ஆரம்பித்தான். என்னை பெற்றவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு அனாதை. நான் ஒரு அனாதை இல்லத்தில் படித்தேன். படிப்பு முடித்ததுக்கப்புறமா நான் அனாதை இல்லத்தை விட்டு வெளியே வந்துட்டேன். நான் ஏதாவது ஒரு தொழில் செய்ய முடிவு பண்ணேன். ஆனால் என்கிட்ட பணம் இல்லை. யாரும் எனக்கு வேலையும் கொடுக்கல. அதனால என்ன வேலை கிடைச்சாலும் அதை செஞ்சேன். எங்கே இடம் கிடைக்குதோ அங்கே தங்கினேன். ஆனால் எனக்கு நீங்கள் தான் ஆதரவு கொடுத்தீங்க. இது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் என்னோட வாழ்க்கையில் வந்ததுனால தான் எனக்கு அதிர்ஷ்டமே ஏற்பட்டு என்னோட வாழ்க்கையே மாறினதா எனக்கு தோணுது. நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுக்கலனா என்னோட வாழ்க்கை வேறு விதமாக இருந்திருக்கும். அவன் என்னை ரொம்பவே பாராட்டினான். அதனால் என்னோட மனசில் அவனுக்கு மிகுந்த மரியாதையே வந்துருச்சு. இப்போ நைட்டு 10 மணி ஆகிருச்சு. நாங்கள் 2 பேரும் தூங்குறதுக்காக முடிவு செஞ்சோம். நைட்டு தனித்தனி படுக்கையே விரித்தோம். நடு இரவில் கொஞ்சம் இடைவெளி இருந்துச்சு. இப்போ நாங்கள் 2 பேரும் தூங்க முயற்சி செஞ்சோம். சிறிது நேரத்தில் முத்து தூங்கிட்டான். ஆனால் எனக்கு தான் தூக்கம் வரவே இல்லை. எனக்கு என்னோட கணவரோட ஞாபகம் வந்துச்சு. அந்த பையன் என்னோட பக்கத்தில் படுத்திருந்தாலுமே ஒரு நிமிஷம் கூட அவன் மேலே ஒரு தவறான எண்ணம் எனக்கு வரவே இல்லை. ஒரு நாளும் தவறாக நடந்துக்கவும் இல்லை. அவன் ரொம்பவே நேர்மையானவனாக இருந்தான். அது எனக்கு ரொம்பவே பெருமையாகவும் இருந்துச்சு. என்னோட கணவரோட நினைவுகள் திரும்ப திரும்ப என்னோட கண் முன்னாடி வந்து போச்சு. கடந்த 3-4 வருஷமாக நான் தனியாக தான் இருக்கேன். ஆனால் இப்போது இந்த முத்துவால் எனக்கு ஒரு ஆதரவு கிடச்சிருக்கு. என்னோட மனசில் பல கனவுகள் வந்துச்சு. எனக்கு தூக்கம் வரலை. உடனே நான் என்னோட படுக்கையிலேருந்து எழும்பி முத்துவோட படுக்கைக்கு பக்கத்தில் போயிட்டு உட்கார ஆரம்பித்தேன். அவன் ரொம்பவே ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தான். அப்போது அவனோட முகத்தில் என்னோட கணவரோட பிம்பம் தெரிஞ்சுது. என்னோட மனசில் எவ்வளவு நேர்மையான இளைஞனாக இருக்கான், எவ்வளோ ஒரு நல்ல குணம் இருக்குன்னு சொல்லி அவனை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த சமயத்தில் என்னோட கண்கள்லேருந்து கண்ணீர் வழிய ஆரம்பிச்சுது. அந்த கண்ணீர் துளி முத்துவோட முகத்தில் விழுந்துச்சு. அவனோட தூக்கம் கலைஞ்சு கண்களை திறந்து பார்த்தப்போ நான் அழுகிறத பார்த்து அவனுமே வருத்தப்பட்டான். அவனோட மென்மையான கைகளால் என்னோட கண்ணீரை துடைச்சி விட்டுட்டு ஏன் அழுகிறீங்கன்னு சொல்லி கேட்டான். நான் சொன்னேன், என்னோட கணவர் மறைந்ததுக்கப்புறமா நான் ரொம்பவே தனிமையாக உணர்ந்தேன். ஆனால் இப்போ சில நாட்களாக எனக்கு உன்னோட ஆதரவு கிடச்சிருக்கு. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு. நீ ரொம்பவே நேர்மையானவனாக இருக்க. ஒரு நாளுமே என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டதே இல்லை. உண்மையை சொல்லட்டுமா முத்து, எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு. எனக்கு உன் மேலே பாசம் அதிகமாக இருக்குது. உன்னை போல ஒரு நேர்மையான மனுஷன் எனக்கு ஒருபோதும் கிடைக்க மாட்டான். உனக்கு பதிலாக வேறு யாராவது இருந்திருந்தா ஒருவேளை அவங்க என்கிட்ட விசித்திரமாக நடந்திருக்கலாம். ஆனால் நீ ஒரு நாளுமே அப்படி செஞ்சதே இல்லை. இதை எல்லாமே நான் அவனோட கைகளை பிடிச்சிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா அவனும் என்னை பார்த்து எனக்கும் உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொன்னான். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறமா நான் முத்துக்கிட்ட கேட்டேன், எனக்கு வாழ்நாள் முழுக்கவும் நீ துணையாக இருப்பியா, என்னை கல்யாணம் செஞ்சுக்குவியா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு முத்துவோட கண்கள்லேருந்து கண்ணீர் வந்துச்சு. இந்த நாளுக்கு அப்புறமா நாங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சின்சியராக காதலிக்கவும் ஆரம்பித்தோம். நாங்கள் ஒருத்தர் முழு மனதோட காதலித்தோம். அவன் எனக்கு உண்மையான அன்பை கொடுத்தான். நானும் அவனை மனதார காதலித்தேன். இதுக்கப்புறமா நாங்கள் 2 பேரும் கல்யாணம் செஞ்சுக்கவும் முடிவு பண்ணோம். கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா ஹோட்டலில் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து நடத்தலான்னு முடிவு பண்ணோம். இப்படி நாங்கள் ஒருத்தர் நீண்ட காலமாக காதலித்தோம். இதுக்கப்புறமா பக்கத்தில் உள்ள ஒரு கோவிலுக்கு போயிட்டு கல்யாணமும் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் 2 பேரும் ஒன்றா வாழவும் ஆரம்பித்தோம். முத்துவோட குணம் இன்றைக்கும் அப்படியே இருக்குது. அவன் இன்றைக்கும் என்னை அவ்வளோ நேசிக்கிறான், எனக்கு மரியாதை கொடுக்குறான். நானும் அவனை ஒரு கணவனாக மதிக்கிறேன். அவன் இப்போது டீ கடையை நல்லாவே பார்த்துக்கிறான். நான் கவுண்டரில் உட்காந்துக்குவேன். மீதி எல்லா வேலையும் அவனே பார்த்துக்குவான். நான் ஹோட்டலில் கொஞ்சம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். எல்லாமே நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு. சில நாட்கள்லேயே நானும் கர்ப்பமானேன். நான் ரொம்பவே சந்தோஷமாகவும் இருந்தேன். ஏன்னா என்னோட வாழ்க்கையில் ஒரு 3வது நபர் இப்போ தான் வரப்போகிறாங்க. மெதுவாக 9 மாதங்கள் முடிஞ்சிச்சு. நான் ஒரு அழகான பெண் குழந்தையும் பெற்றெடுத்தேன். நாங்கள் ரொம்பவே சந்தோஷப்பட்டோம். முத்துவும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தான். அன்றைக்கி நாங்கள் 2 பேரும் அழுதோம். ஏன்னா நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடையாளம் காணாமல் ஒருத்தர் சந்திக்காமல் இருந்திருந்தா இந்த நாளை நாங்கள் பார்த்துருக்கவே மாட்டோம். இதுதான் விதி. துணை இல்லாத இருவரும் இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க.
இந்த கதையை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த இன்னொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.